நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இந்த ஜாஷ்வா டிவியின் சார்பாக உங்களை ஒவ்வொருவரையும் பார்க்கத்தக்க தேவன் அந்த கிருபைக்காக தயவுக்காக கர்த்தருடைய நாமத்தை நான் நன்றி சொல்கிறேன். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எப்படியும் வாழலாம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி இல்லை, கிறிஸ்துவுக்காக நம்மளை நாம் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை. இந்த பரிசுத்த வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கின்றார். இந்த பரிசுத்த வாழ்க்கையே தேவன் எதிர்பார்க்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். பரிசுத்த வாழ்க்கை என்பது நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள உடன்படிக்கையை பார்க்கின்றோம். அந்த பரிசுத்த வாழ்க்கை என்பது சஞ்சலங்கள், வேதனைகள், பாடுகள், நிந்தனைகள், போராட்டங்கள் நிறைந்தாலும் கூட அந்த பரிசுத்த வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆலோசனை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். நல்ல ஒரு ஆலோசனை தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். ஒருபோதும் நம்மளை தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். வெட்கப்படுத்த மாட்டார் என்ற விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். பரிசுத்த வாழ்க்கையில் வேதனை நோக்கி தேவனை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது யாவருக்கும் கர்த்தர் செவி கொடுப்பார். பயத்துக்கு நீங்கி விடுவிப்பார். அவரை நோக்கி பார்த்த முகம் பிரகாசம் அடையும் என்பதை பார்க்கின்றோம். அவர் முகம் வெட்கப்பட்டு போவதே அல்ல என்பதை பார்க்கின்றோம். இடுக்கங்களுக்கு நீக்கி விலக்கி விடுவார். கர்த்தரின் தூதன் கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதனை அனுப்பி அந்த இடத்துல ஒரு விடுதலை தருகின்றார். கர்த்தரால் கூடும். எப்படி விடுவிப்பார்? நிச்சயமாக விடுவிப்பார். நீ விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் எந்த இடத்துல விசுவாசம் நாம் அதிகரிக்க வேண்டும், அந்த இடத்துல விசுவாசத்தை நாம் கூட்ட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய திட்டத்தை தீர்மானத்தை அறிந்து புரிந்து நாம் செயல்படும் பொழுது தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். சில நேரங்களில் நாம் வெட்கப்பட்டு போனது போல தெரியலாம், ஆனால் அது அந்த முடிவோ சம்பூர்ணமாக மாற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நம்ம பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது முழு சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். நாம் சுயமால் பேசாமல் இனி வரப்போகிற நாட்களை பேசுகிற காரியங்களை நமக்கு அறிவிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். நீ கர்த்தரை முழுமையாய் விசுவாசத்தால் இனி அதற்கு தடை இல்லை என்பதை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 30, 35, 40 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது பிலிப்பு ஏசாயா தீர்க்கதரிசியின் பழைய ஏற்பாட்டில் புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கிறதை கேட்டு மந்திரி மனம் திரும்பி ரதத்தை நிறுத்தி தண்ணீரில் இறங்கினார். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். இதன் பின்பு ஆவியானவர் கிரியை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். தேவ திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். ஞானஸ்நானம் பெரிய கிருபை, பெரிய தயவு. பரிசுத்த வாழ்க்கை, வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்க்கை சாதாரணதல்ல. அருமையாக இந்த நாளில் நாம் பார்க்கும் பொழுதும் கூட மனம் திரும்பி ரதத்தை நிறுத்தி தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அருமையான இந்த நாளில் கூட இந்த 2026ஆம் ஆண்டிலும் கூட அருமையான வேலைகளோட ஒருவருக்கொரு நாம் நல்ல சந்திக்கத்தக்க தேவன் கிருபை தந்தார். உங்களுக்குள்ளாக ஒரு அருமையான ஒரு ஆலோசனை சொல்ல நான் முன் வருகின்றேன். இந்த தேர்தலில், இந்த ஏப்ரலில் நடந்த இந்த தேர்தலில் 2026 5வது மாதம் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை அறிக்கை ஆயிடுச்சு. அருமையான 7ஆம் தேதி முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்கிறார்கள். அருமையான ஐயா விஜய் அவர்கள். இவர்களும் ஆண்டோடைய கிருபையினால் ஞானஸ்நானம் எடுத்திருப்பார்கள் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். ஏனால் ஜோசப் விஜய் அவர்களுடைய வார்த்தையை பார்க்கும்போது அநேகரை நான்
விசாரிக்க வேண்டும், அநேகருடைய காயங்களை கட்ட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் அந்த மகனுக்குள்ளாக இருக்கின்றபடினால் தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். நம்முடைய கடமை என்ன என்றால், தேர்தலில் 2026 ஆண்டில் தேர்தலில் தோல்வி அடைஞ்சவர்களுக்காக நம்ம அவர்களை கனப்படுத்தணும், வெற்றி அடைந்தவர்களுக்காக நாம் அவர்களை கனப்படுத்த வேண்டும், அனைவரையும் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். இதுவே நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. தோல்வி அடைஞ்சவங்களும் சில உதவி நமக்கு பண்ணியிருப்பாங்க தேசத்தில் ஆளுகை செய்யும் பொழுது. வெற்றி அடைஞ்சவங்களும் இனிமேல் நமக்கு ஜனங்களுக்கு நன்மை செய்கின்றவர்களாக இருப்பாங்க. அதனால் யாரையுமே நாம் உதாசீனப்படுத்தாதபடி தோத்தவங்களும் ஜெபிச்சவங்களுக்காக நாம் ப்ரேயர் பண்ணும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது, டாடி அவர்களுக்கு நல்ல ஆயுஷ் நாட்களை தாங்க, அவங்கள பலப்படுத்துங்க, அவங்க சரீர பலன் உற்சாகத்தை தாங்க. தேசத்திற்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு மந்திரிக்கும் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு தேசத்தில் உள்ள அமைச்சர்களுக்கும் பாதுகாப்பையும் கிருபையும் தாங்க தகப்பனேன். பண்கண்கள் பொறாமையின் ஆவிகள் அவர்கள் ஆளக்கூடாது, பண்கண்கள் பொறாமையின் ஆவிகள் அவங்க மேலே விழக்கூடாது, சத்ரு அவங்களே சதிமோசம் பண்ணக்கூடாது. ரொம்ப கவனமாக விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். முழுக்க முழுக்க அமைச்சர்கள் ஒவ்வொருவர்களுக்கும், முதலமைச்சர் ஒவ்வொருவர்களுக்கும், ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெய்வீக பாதுகாப்பு தேவன் தரும்படியாக நாம் செபிக்கும் பொழுது தேவன் அந்த செபத்தை கேட்கின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை பார்க்கின்றோம். கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது எல்லாம் கூடும் என்பதை பார்க்கின்றோம். அருமையான இந்த பிலிப்பு அந்த ஞானஸ்தானத்தை, அந்த ரதத்தை இறங்கி அந்த மந்திரிக்கு ஞானஸ்தானை கொடுப்பதற்கு ஒரு தடையில்லை என்று கொடுப்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஞானஸ்தானம் என்பது கர்த்தரோடு நாம் செய்யக்கூடிய உடன்படிக்கை. பாவத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான வார்த்தைகளில் இச்சைகளில் என விழமாட்டேன் ஆண்டவரே என்று கர்த்தரோடு உடன்படிக்கை நான் சரியாக செய்வேன், கர்த்தருடைய வசனத்திட்டு நான் விலக மாட்டேன், கர்த்தருடைய வசனத்தை அநேகருக்கு போதிப்பேன், இந்த வசனத்து பிரகாரம் நான் நடப்பேன் ஆண்டவர்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தீர்மானம் தான் ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானம் எடுத்த பின்பாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு எழுப்புதலை, ஒரு உற்சாகத்தை, ஒரு விழிப்புணர்வை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய நாம் மட்டும் அவருடைய வாழ்க்கையில் வித்தியாசமாக மகிமைப்படுவதை நாம் உணர முடியும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதில் ஞானஸ்தானம் எடுத்தவங்க அநேகர் இருப்பீங்க, சபைக்கு போய்கிட்டு ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பாங்க. சபையில் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க தகுதி பெறும் பொழுது ஊழியக்காரங்கிட்ட சொல்லுங்கள், கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஞானஸ்தானம் எடுத்த பின்பாக ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை திட்டமாக தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ள ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படுவீங்க. கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கூடிய ஜீவனையும் பலனையும் உற்சாகத்தையும் வெளிப்புணர்வையும் விசேஷமாக தேவன் தருவார். உங்களை ஒவ்வொருவரையும் ஊழியராக தேவன் எடுத்து பயன்படுத்தலாம். விசுவாசியாக இருந்து அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய கரங்களாக இருக்கலாம். ஒவ்வொரு மாவட்டங்களும் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு ஜனங்களாக ஆண்டவர் நடத்தலாம். பலவிதமான வரங்களை கொடுத்து பலவிதமாக பலனை உற்சாகத்தை தேவன் தந்து அவருடைய திட்டத்தை தீர்மானம் 26ஆம் ஆண்டில் நம்ம இருக்கோம். இந்த ஏப்ரலில் அந்த 4ஆம் தேதி தேர்தல் வெற்றி அறிவிக்கப்பட்டது. அதே போல் 5வது மாதம் 2026 5ஆம் மாதம் 7ஆம் தேதி பதவி பிரமாணம் அருமையான முதலமைச்சர் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள், அந்த ஞானஸ்தானம் பெற்ற அருமையான கர்த்தருக்காக ஜீவிக்கூடிய அருமையான விஜய் அவர்கள் தேசத்தின் ஜனங்களுக்காக எழும்பி பிரகாசிக்க, அநேகர் உதவி செய்ய, அநேக விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க, அநேக தவறுகளை தடுக்க, அநேக ஜனங்களுக்கு பொது ஜனங்களுக்கு பாதுகாப்பை தர, அரசுக்கு உரிமைப்பட்ட கடன்மையை செய்யத்தக்க பலனையும் ஆயுசு நாட்களையும் அருமையான விஜய் அவர்களுக்கு தரும்படியாக நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார்.
ஆரம்பம் வெட்கப்பட்டது போல தெரியல, ஆனால் வெட்கப்படுத்தவே மாட்டார். தேவ திட்டம் இல்லாதபடி அந்த அரசாட்சியில் உட்கார யாராலும் முடியாது. தேவ திட்டம் ஒன்று இருக்கணும், தேவனுடைய தீர்மானம் ஒன்று இருக்கணும். தேவ தீர்மானம் இல்லாதபடி ஒன்றுமே நடக்காது. தேவ தீர்மானம் தான், திட்டம் தான், தேவன் தான் வழிநடத்துவாராக. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பிலிப்பு ஒரு பட்டணத்தில் விசேஷமாக பிரசங்கித்து வந்தார். எங்கு எப்படி பரிசுத்த ஆவியானவர் வல்லமை பெற முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்து வரும்பொழுது 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 8, 9, 10, 3 பார்க்கும். கர்த்தரே துதி, கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாவமாக்கி கர்த்தருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் அதிசயங்களை தியானித்து கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். உங்கள் இருதயம் கர்த்தரை தேடினால் என்றும் மகிழும். நீங்கள் எத்தனையோ இருதயத்தை நீங்கள் பார்க்கலாம், ஜனங்களை பார்க்கலாம், பேசலாம், உண்மைதான். ஆனால் ஒன்று, கர்த்தரை மட்டும் நாம் தேடும் பொழுது இதில் என்ன வசனம்னா, உங்கள் இருதயம் கர்த்தரை தேடினால் அந்த இருதயம் என்றும் மகிழும். ஒரு நாள் மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, ஒரு வாரம் மட்டுமல்ல, என்றும் என்றும் நம்முடைய இருதயம் மனமகிழ்ச்சியாக காணப்படும் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருக்கு உகந்த பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். நான் ஒருவரையுமே அற்பமாக எண்ணாதபடி தேவனுடைய திட்டத்துக்கு தீர்மானத்தை நாம் செயல்படும் பொழுது அவைகளில் தேவனுடைய தீர்மானம் நிறைவேறும் பொழுது அநேக அதிசயங்கள் அற்புதங்களை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். தேவ ஆலயத்தில் உள்ளவைகள் பரிசுத்த பாத்திரங்கள். என்னாகும் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, பெட்டியும் மேஜையும் குத்துவிளக்கும் பீடங்களும் பனிமூட்டுகளும் தொங்கு திரையும் அதன் எல்லா வேளைகளிலும் ஏற்றவைகளுமாக காணப்பட்டது. எவ்வளோ கிருபை! தேவனுடைய திட்டத்தை தீர்மானத்தை அறிந்து நாம் செயல்படும் பொழுது அந்த பரிசுத்த வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய விரும்பக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 7:45. கர்த்தரின் ஆலயத்துக்காக எல்லா பனிமூட்டுகளும் சுத்தமான வெண்கலமாயிற்று. வெண்கலத்தின் மூலமாக செய்யப்பட்டது. ஒரு பொருளை வெண்கலத்தின் மூலமாக செய்ய வேண்டுமென்றால் அவருடைய இருதயம் எவ்வளவு களி கூர்ந்திருக்க வேண்டும். அவருடைய இருதயத்தில் எவ்வளோ நாளைக்கு முன்னால் அவங்க தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. அந்த பொருளாதாரத்தை முடக்கணும், செய்யணும், நன்மையை செய்யணும், அந்த பொருளாதாரத்தை ஒதுக்கணும், அதுக்காக உழைக்கணுங்க ஒரு தீர்மானம் அவர்களுக்குள்ள இல்லை என்றால் அந்த வெண்கலத்தின் மூலமாக செய்ய முடியாது. அர்ப்பணிப்பு தேவை. அர்ப்பணிப்பு இருக்குமானால் தேவனுடைய சமுத்திரம் எல்லாம் நிறைவாக்கப்படும் என்பதை பார்க்கின்றோம். பரிசுத்த வல்லமை பெற்ற பேதுருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது போதிக்கும் போது அறிவை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல்ல 19 வரையில் நம்ம தியானிக்கும் பொழுது போதிக்கும் அறிவை தருகின்றார். போதிக்கக்கூடிய ஒரு அறிவை போதகர் தர முடியாது, அதிகாரி தர முடியாது, நண்பர்கள் தர முடியாது, நிச்சயமாக தர முடியாது. அது அந்த நேரமே மறந்துடும். நாம் போதிப்பதற்குண்டான அறிவை, கிருபையை பரிசுத்த ஆவியானவர் தர வேண்டும். போதிக்கக்கூடிய அறிவை தேவன் தருவார் என்றால் அது வந்து கொண்டே இருக்கும். அந்த கிருபை, நான் உங்களோட பேசக்கூடிய இந்த செய்தியின் தலைப்பை உங்கள்கிட்ட சொல்லி, செய்தியின் தலைப்பு இந்த நாளில் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வது பரிசுத்த வாழ்க்கை. பரிசுத்த வாழ்க்கை இதை குறித்து செய்தியின் தலைப்பை வச்சு நம்ம பேசுகிறோம். உங்கள்கிட்ட ஆண்டோடைய கிருபையினால் போதிக்கக்கூடிய வல்லமை என்னிடத்தில் இல்லை. எனக்கு ஞாபகத்தை கம்மியாக இருக்கும், மறந்துருப்பேன். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளாக ஆளுகை செய்ய வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளாக ஆளுகை செய்வதற்கு நம்மளை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். உங்கள் எதிரி உங்களை நேராக பார்த்து பேச மாட்டாங்க, ஆனால் சுற்றுச்சூழலை உங்களை குடிச்சு தினமும் விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த மேடையிலையா பேசிக்கிட்டீங்களா வாட்ச் பண்ணுவாங்க, எந்த டிவிலையாவது நிகழ்ச்சி கொடுக்கீங்களா வாட்ச் பண்ணுவாங்க, உங்களுடைய சாட்சியை பார்ப்பாங்க, என்ன குறைவு இருக்கு அதை பப்ளிக் பண்ணன்னு இதே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் எதிரி தான் மெயினாக பார்ப்பாங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க தான் உங்கள் செய்தி அதிகமாக பார்ப்பாங்க, உங்கள் முன்னால் பார்க்க மாட்டாங்க. அதை உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய தீர்மானம் போகாமல் இந்த செய்தியை காமிச்சு கொடுத்துரும். உங்களுடைய ஜீவியம் எப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துரும்.
உங்களை குற்றப்படுத்த நிரம்பக்கூடிய ஒரு குற்றவாளி, அவன் குற்றவாளியாக இருக்கிறனால தான் உங்களோட குற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒன்று, குற்றமற்ற ஒரு ஜீவியை நாம் ஜீவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கின்றவராக சுற்றித்திருந்தார். குற்றமற்ற ஒரு ஜீவியம், சரியான ஒரு ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம், பிதாவுக்குண்டான அனைத்தையும் அவருக்கு கொடுக்கப்பட்டது, எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. தாழ்மையாக தன்னை வெற்றியாக வாழ்ந்து காமித்தார் என்பதை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, துணிவு திறமையை தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். துணிவு, திறமை. துணிவும் திறமையும் மனிதனால் வரக்கூடியது அல்ல, அது தேவனால் வரக்கூடிய ஈவு என்பதை சொல்ல முடியும். கர்த்தருடைய திட்டம், தீர்மானம் என்ன என்பது நாம் அறிந்து செயல்படும் பொழுது நோயாளிகளுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்க்குறோம். நோயாளிகளுக்கு உள்ள ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு வாழ்க்கை தான் அருமையான இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நோயாளிகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு வார்த்தை. நம்முடைய வாழ்க்கை நோயாளிகளுக்கு ஒரு ஆறுதலான வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். அவர்களுடைய காயங்களை கட்டக்கூடிய ஒரு வார்த்தையாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். நான் என்று அல்ல, தான் என்று அல்ல, கர்த்தருடைய நாமம் மட்டும் அதில் மகிமை பெற வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை. நம் பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி உள்ள ஆயத்த நகரம். இதற்கு அருமையான பலவிதமான பெயர்கள் உண்டு. பெயர்கள் வசனத்தின் பிரகாரம் நான் சொல்கிறேன். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 1வது வசனம் பார்க்கும். அரியேல், அரியேல் அப்படிங்கும்போது ஏசாயா 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, தாவீதின் நகரம். தாவீதின் நகரம். தேவன் சொல்வதை பார்க்கின்றோம், என் இதயத்திற்கு ஏற்றவன் தாவீது. எனக்கு அருமையான தேவசனமே. குற்றம் செய்தால் குற்றம்தான். அதே தாவீது ராஜாவுக்கு அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. அந்த ஆலயத்தை எழும்பி கட்டுவதற்கு தாவீதுடைய மகன் சாலமோன் ராஜாவை தேவன் தெரிந்து கொண்டார். கிருபை, உங்கள் சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் விட்டு சென்ற காரியங்களை தேவன் நிறைவேற்றுவார். உங்கள் சன்னதி மூலமாக நடத்துவார். போட்டி பொறாமை உலகத்தில் நிறைஞ்சது தான், அதில் தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் மீன் கடலில் வாழும் பொழுது உப்பு தண்ணி தான் கடலில். அந்த மீனை பிடிச்சி நீங்கள் குழம்பு வச்சுக்கன்னா உப்பு போடாமல் குழம்பு வைக்க முடியாது. ஏனென்றால் உப்பு என்ற தண்ணீரில் வாழ்ந்தாலும் அந்த மீன் உப்பு இல்லாதபடி வாழ்கிறது. நல்லா நினச்சி பாருங்க. கடலில் இருக்கக்கூடிய மீனை பிடிச்சி குழம்பு வச்சிங்கன்னா உப்பு போட்டு தான் ஆகணும். உப்பு போடாமல் அது எடுபடாது. என்ன காரணம்? உப்பில் வாழ்ந்தாலும் அது உப்பு இல்லாத தன்மையில் வாழ்கிறது நம்ம பார்க்கணும். உப்பு இல்லாத தன்மை பரிசுத்த வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை பாவம், வேதனை, நெருக்கம், இடையூறு நிறைஞ்ச உலகம்தான். பாவம் நிறைஞ்ச இந்த உலகம்தான். ஆனால் பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளாகி நாம் பரிசுத்த வாழ்க்கையை நாம் இருக்க பற்றி கொள்ள வேண்டும். உப்பானது நீரில் வாழும் பொழுது உப்புள்ள தண்ணீரை வாழ்ந்தாலும் கூட உப்பு இல்லாதபடி எப்படி வாழ்கிறதோ அதே போல் பாவம் நிறைந்த உலகத்தில் பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். இதற்காகவே தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார். என் இதயத்துக்கு ஏற்றவன் தாவீது என் ஆண்டவர் சொல்கிறத பார்ப்போம். சங்கீதம் 46:4 பார்ப்போம். சங்கீதம் 46:4 பார்ப்போம். தேவனுடைய நகரம் என்பதை பார்க்கின்றோம். 3வது. 4வதாக பார்க்கிறோம் சங்கீதம் 48:2 மகாராஜாவின் நகரம். 5வது 2 நாளாகமும் 25ஆம் அதிகாரம் 28 பார்ப்போம். யூதாவின் நகரம். யூதாவின் நகரம் என்கிறத பார்க்குறோம். சகரியா 8:3 பார்ப்போம். சத்திய நகரம். சத்தியத்தின் நகரம் என்கிற பார்க்குறோம். தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நகரம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பார்க்கும் பொழுது பரிசுத்த பர்வதம். பரிசுத்த பர்வதம் பார்த்து கொள்ளும். பரிசுத்த பர்வதம், பரிசுத்த பர்வதம்ங்கிற பார்ப்போம். எனக்கு அருமையான தேவச்சனமே பரிசுத்த பர்வதம். எரேமியா 3:17 பார்க்கும். கர்த்தருடைய சிங்காசனம். எத்தனை பேர்களை நாம் பார்க்கின்றோம்.
கர்த்தருடைய சிங்காசனம் என்பதை பார்க்கிறோம். 8, 9. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சியோன், சியோன் என்பதை பார்க்கின்றோம். அருமையான ஒரு வார்த்தையை பார்க்கணும், சியோன். சங்கீதம் 76:2 பார்க்கும். சங்கீதம் 76ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்க்கும். சாலோம், சாலோம். எவ்வளோ கிருபை, எவ்வளோ தயவு. அவருடைய வாசஸ்தலம் கிருபை. சங்கீதம் 76:2 இதில் பார்க்கும். சாலோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் ஒருபோதும் ஒரு வகையிலையும் வெட்கப்படுத்த மாட்டார் என்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தர் தானே திட்டமாக தீர்மானமாக நம்மளை தெரிந்தெடுத்த பின்பாக அவருக்கென்று நாம் செயல்படும் பொழுது தேவ திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாய் இருக்கின்றார். தேவன் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்மளை ஆளுகை செய்யும்படியாக நம்மளை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, விட்டு கொடுக்கும் பொழுது வித்தியாசமான பாத்திரமாக தேவன் வளைந்து கொள்ளுவார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.